மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே ஒரு மித் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேடட் பிரேசியஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது மார்பக புற்றுநோய் வருது. ஸோ பேடட் பிரேசியஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு சில சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயம் கூட நம்ம கேட்போம். கவுந்து படுக்கக்கூடாது, கேன்சர் வரும் இப்படி இந்த மாதிரி எல்லாம். இதெல்லாம் வந்து உண்மை கிடையாதுங்க. இது எல்லாமே மித்து. ஆக்சுவலி பேடட் பிரேசியஸ் யூஸ் பண்ணா கேன்சர் வருமா? இல்ல. ஆனா அந்த பேடட் பிரேசியஸ் யூஸ் பண்றதுனால நிறைய டிஸ்கம்ஃபர்ட் வரும். அந்த பேடட் பிரேசியஸ் யூஸ் பண்றதுனால என்னென்ன மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கேன்சர் 100க்கு 100 பேர் யூஸ் பண்ணாங்கன்னா அத்தனை பேருக்கும் கேன்சர் வருது அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சிகள் இன்னும் வெளியிடலைங்க. ஓகேங்களா? ஆனா ஜென்ரலா எங்களை மாதிரி டாக்டர்ஸ் நாங்க வந்து பேடட் பிரேசியஸ் வேண்டாம் தான் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து பாருங்க, நிறைய யங் ஜென்ரேஷன்ஸானா இருக்கட்டும், கொஞ்சம் வயசானவங்க கூட சரி, ஏஜை பத்தி மேட்டர்ஸே இல்லைங்க. இப்ப எல்லாருமே பேடட் பிரேசியஸ் தான் யூஸ் பண்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, மார்பகங்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃபா, ரொம்ப அழகா தெரியணும், எடுப்பா தெரியணும். அதாவது சின்ன மார்பகங்கள் இருக்கவங்களும் அதான் யூஸ் பண்றாங்க. சாகிங்ஸ் இருக்கவங்களும் மார்பகங்கள் எடுப்பா தெரியணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றாங்க. நல்லாவே கூட பிரெஸ்ட் என்லார்ஜாவே கூட இருக்கும், நல்ல நார்மல் அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரியே இருக்கும், அவங்களும் பேடட் பிரேசியஸ் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல பெரிய பிரெஸ்டாவே இருக்கும், அவங்களும் பேடட் பிரேசியஸ் யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா அந்த பிரெஸ்டோட கான்ட்ர வந்து, அதாவது அதனோட ஷேப்பை வந்து நல்ல ஒரு நீட்டா மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஆக்சுவலி மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வந்து இதுவா சொல்ல முடியாது. நம்மளோட பிசிக்கை வந்து நம்ம அழகா மெயின்டைன் பண்றோம் இல்லைங்களா, அது நம்ம வந்து நம்மள அழகா காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி பல மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது பேடட் பிரேசியஸ், இன்ஸ்கர்ட்ஸ்ல வந்து ஒரு டைட் ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இன்ஸ்கர்ட்ஸ், லெகிங்ஸ் போடுறது, ஜீன்ஸ் போடுறது, அதுவும் டைட் ஜீன்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம், ஹை ஹீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய நம்மளோட கலாச்சார மாறுதல்களாக இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஆனா இது கேன்சர் வரதுக்காக நாங்க சொல்லலை. நாங்க எதுக்கு இதை வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்க, மார்பகங்களுக்கும் காத்து ஃப்ரீயா போகணும் வரணும். இப்ப என்ன பண்றாங்க, டைட்டா ஒரு பேடட் பிரேசியஸ் போட்டுக்கிறாங்க. நல்ல பெரிய ஸ்பாஞ்ச் வச்சு டைட் பிரேசியஸ் போட்டு அதனோட கான்டரே வந்து இப்படி கொஞ்சம் இப்படி இருக்கிறத வந்து இப்படி ஸ்டிஃபா இப்படி நிக்க வைக்கிறாங்க ஸ்ட்ரைட்டா. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, அந்த இடத்துக்கு வந்து சாஃபிங் வருது. அதாவது காத்து போவாம அந்த இடம் வந்து கஷ்டப்படுது. அதாவது காத்து போவாம வேர்த்து இருட்டு வந்து ஃபார்ம் ஆகுது. இன்னொன்னு வந்து மார்பகங்களை ரொம்ப டைட்டா போடுறதுனால அது வந்து ஈஸியா வந்து ஒரு உறுப்பு வந்து அதனோட ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இல்லாம அதை நம்ம வந்து அடைச்சு வைக்கிற மாதிரி ப்ரெஷரைசேஷன் நிறைய வருது. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் டிசார்டர்ஸ், ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் வரலாம். 100% வரும் அப்படின்றது இல்ல. கான்ஸ்டன்டா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ், ஹார்மோனல் வேரியேஷன்ஸ் வரலாம். அப்படின்றதுனால அந்த மாதிரி ரொம்ப போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாருங்க, நீங்க இல்லைங்க நாங்க பேடட் பிரேசியஸ் தான் போடுவோம் அப்படின்னா கரெக்ட் சைஸ் போட்டுக்கோங்க. டைட்டா போடுறது வேண்டாம். ஓரளவுக்கு கரெக்ட் சைஸ், இல்ல கொஞ்சம் லூஸா நீங்க போட்டுக்கலாம். அப்படி வேணா நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிலர் வந்து நாங்க பாக்குறோம், நைட்டு தூங்கும் போதும் பேடட் பிரேசியஸ் போட்டுட்டே தூங்குவாங்க. கண்டிப்பா நார்மல் பிரேசியஸ் போடுறவங்க கூட நைட் வந்து போட்டுட்டு படுக்காதீங்க. ஏன்னா வந்து மார்பகங்களுக்கு காத்து ஃப்ரீயா போகணும் வரணும், மார்பகங்கள் அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நைட் வந்து ஜக்கி போட்டுட்டு படுக்காத, உள்பாவோட எண்ணத்து கட்டிட்டு போற, உள்பாவோட கட்டிடு, பிரேசியர் கட்டிடு, இப்படி எல்லாம் நம்ம பெரியவங்க சொல்றதை கேட்டிருப்போம். ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு உறுப்பும் இட் நீட்ஸ் சம் ரிலாக்ஸேஷன். அந்த ரிலாக்ஸேஷன் இல்லாம நம்ம அழுத்தி பிடிக்கும் போது அது வந்து கொஞ்சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வரலாம் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம் வரவங்களுக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க பேடட் பிரேசியஸ் போட்டுட்டே தூங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு எங்களை மாதிரி டாக்டர் சஸ்பெக்ட் பண்றதுனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து பாருங்க, மார்பகங்கள் வந்து எல்லாருக்குமே மேல் நோக்கி இருக்கிறது இல்ல, டைரக்டா இருக்கிறதுல அந்த, அதாவது பெண்டுலஸ் பிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்டுலஸ் பிரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாகிங், கீழ் நோக்கி தான் இருக்கும். அதாவது மார்பகங்கள் கொஞ்சம் தளர்ந்து, அதாவது மார்பகங்களோட காம்புகள் வந்து டுவர்ட்ஸ் த கிராவிட்டி கீழ் நோக்கி இருக்கும். அதை நம்ம இழுத்து பிடிக்கும் போது, அகைன்ஸ்ட் த கிராவிட்டி இழுத்து பிடிக்கும் போது அதுல ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாமே வரலாம் வரலாம் வரலாம், வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம் இல்ல. சோ வரலாம், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஏன் வந்து நம்மள ரொம்ப அழகா காமிக்கிறதுக்காக நம்மளோட ஹெல்த்துக்கு எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லையே.
ஸோ பேடட் பிரேசியர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்க, அப்போ என்ன பிரேசியர் தான் பெஸ்ட் அப்படின்றீங்களா? ஆக்சுவலி பிரேசியர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் பிரேசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் கவரேஜ் பிரேசியர்ஸ்னா என்னன்னா மார்பகங்கள் முழுசும் கவர் ஆயிருக்கும். இந்த கப் சைஸ் வந்து மார்பகங்கள் முழுசுமே இருக்கும். அந்த மாதிரி இப்ப பெரியவங்களாம் இந்த காடா துணியில பாடி தச்சு போட்டுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த காடா துணியில பாடி தச்சு போடுறது, அதை தான் வந்து அந்த மாதிரி பேசிஸ் அது வந்து ஃபுல்லும் கவர்டா இருக்கும். பிளவுஸ் மாதிரியே இருக்கும், கை மட்டும் இருக்காது, ஃபுல்லி கவர்ட் இருக்கும். சிலது இங்க சின்ன பட்டை இருக்கும், சிலது பெரிய பட்டை கூட இருக்கும், பட்டி பாடி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி போட்டுக்கிறது, அது காட்டன்ல போடுறது ரொம்பவே பெனிஃபிட்டுங்க. ஆனா அதையும் நைட்டு கழட்டி வச்சுட்டு தான் படுக்கணும். இப்போ வந்து பாருங்க பிரீத்தபிள் பிரேசியர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்க சாஃபிங் நடக்கக்கூடாது, ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி போட்டுக்கலாம். எங்களை கேட்டா ஃபுல்லி கவர்டு பிரேசியர்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அதையும் நைட்டு கழட்டி வச்சிடுங்க. அதையும் ரொம்ப ஓவர் டைட்டாலாம் போடக்கூடாது. ஓகேங்களா? இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பாருங்க, இது வந்து மார்பக புற்றுநோய் இது மட்டும் ரீசன் இல்லைங்க. ஆக்சுவலி மார்பக புற்றுநோய்னா அதுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க பிரேசியஸ் இந்த மாதிரி போடுங்க. மார்பகங்கள்ல சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கு, மார்பக புற்றுநோய் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம மார்பகங்களை வாரத்துல ஒரு நாள் நம்ம பரிசோதனை, சுய பரிசோதனை அப்படின்றது பண்ணிக்கணுங்க. இதுதான் மார்பகம்னா இந்த கையை வச்சு இப்படி நம்ம வந்து உருட்டி பார்க்கணும். கட்டி மாதிரி ஏதாவது தெரியுதா, ஒரு வீக்கம், ஒரு கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த கட்டி ஓடுதா அப்படின்னு பார்க்கணும். அந்த கட்டியை இப்படி நீங்க இப்படி புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு இப்படின்னு நவுத்தும் போது கீழே இருக்க சதையை உருட்டிட்டே போகுது, சேர்த்து இழுத்துட்டே போகுது அப்படின்னா அது சஸ்பிஷியஸ். இப்படி போகும்போது மேல இருக்க சதையை இழுத்துட்டு போகுது அப்படின்னா அது சஸ்பிஷியஸ். உடனே டாக்டர் கிட்ட போகணும், செக் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், எல்லாம் பண்ணணும், பயாப்சி பண்ணி பார்க்கணும். இப்படி கட்டி இருக்குங்க. இந்த கட்டினோட டிப் எட்ஜ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கொனைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த கொனையை இப்படி அமுத்தணும். அமுத்தும் போது குடுகுடுன்னு ஓடுதா, பயப்பட வேண்டாம். அதை ஃபைப்ரோ அடினோமா ஆஃப் பிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரெஸ்ட் மவுஸ் அப்படிம்பாங்க. மார்பகத்துல ஏற்படுற கொழுப்பு கட்டி, அது கேன்சர் கட்டி கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த மார்பகங்களோட தோல் நம்ம பார்க்கணும், கருப்பா செவந்து இருக்கா. அது மாஸ்டைட்டிஸ்லயும் இருக்கும், அதாவது சிம்பிள் மார்பக ரணத்துலயும் பால் கொடுக்குற மார்பகங்களையும் பால் கோத்துச்சுனாலும் அப்படி இருக்கும். பட் இருந்தாலும் அப்படி இருக்கா, உடனே டாக்டர் போய் பாத்துருங்க. ஓகேங்களா? மார்பகங்களோட காம்பு வெளியே நீட்டிதான் இருக்கணும். அந்த காம்பு உள்ள அமுங்கி இருக்கா, அதை சியூடியோ ஆரஞ்சு அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பு உள்ள அமுங்கி இருக்கு, உள்ள போய் இழுத்துட்டு இருக்கு, ஆரஞ்சு பழத்துல ஒரு டிம்பிள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உள்ள இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா அது 100% கேன்சர். உடனே இமிடியேட்டா பாருங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதுக்கு எத்தனையோ மெஷர்ஸ் இருக்கு. ஜென்ரலா வந்து பாருங்க, கேன்சர்னு நம்ம பயப்படணும்ன்ற அவசியமே இல்லைங்க. இருக்கிற நோயிலே கம்ப்ளீட்டா குணமாகக்கூடிய நோய் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் தான். பயப்பட வேண்டியதுல. எதுவா இருந்தாலும் வைத்தியம் வந்து இப்ப வந்து பாருங்க, இந்த மெடிக்கல் டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப பீக்ல இருக்கு. அதாவது ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. ஒரு நம்ம வந்து சந்தோஷப்படுத்தி சொல்லிக்கலாம், இந்தியா வந்து சூப்பரா இருக்கு மெடிக்கல் டூரிசம்லன்னு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்தியால ஜாஸ்தியே இருக்கு. ஸோ எந்த நோய்க்கும் நம்ம பயப்படணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அழகுக்காக இந்த பேடட் பிரேசிஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுல பெருசா வந்து கேன்சர் வந்து போட்டா வருது அப்படின்னு பெரிய ப்ரூஃப் இல்லை, இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட்டிலாம் தென்பட்டுச்சுன்னா ஆரம்பத்திலேயே நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க. உடனே டாக்டர் கிட்ட போய் பார்த்து ப்ராப்பரான வைத்தியம் பண்ணிக்கோங்க. என்னோட பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நான் பாக்குறேன், கேன்சர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல வராங்க. நான் கேட்கிறேன், ஏம்மா நீங்க வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு உடனே அப்பயே நீங்க வந்து கீமோதெரப்பி, ரேடியேஷன் எல்லாம் கொடுத்துருக்கலாம்னு. எங்களுக்கு வந்து பெருசா அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை மேடம், எங்களுக்கு மூலிகை வைத்தியத்துல தான் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க. தப்பு இல்லை. அதாவது எல்லா வைத்தியத்துக்கும் ஒரு ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த மாதிரி சூடியோ ஆரஞ்சு அப்பியரன்ஸ், அதாவது இந்த மார்பக காம்புகளே உள்ள இழுத்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு சிஸ்டம்னோட ஹெல்ப் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடர்ன் சிஸ்டம்ல ஒரு கீமோ, ஒரு ரேடியேஷன் கூட கன்சர்வேட்டிவ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோமியோ டாக்டர், ஹோமியோபதியில சர்டைன் மெடிசன்ஸ் கூட அதுல வந்து கீமோ ரேடியேஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த பேஷண்ட் வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. இல்ல அதுக்கு பயமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இல்ல எங்களுதே பாத்துக்கோங்க, நாங்களே சரி பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு உயிரை வந்து நம்ம வந்து விளையாடக்கூடாது. நான் இது வரைக்கும் என்னோட பிசிக்கலி என்னோட பிராக்டிஸ்ல அந்த மாதிரி செஞ்சதில்லை. சில வந்து சொல்றாங்க நாங்க 6 மாசமா சாப்பிட்டேன், 3 மாசமா சாப்பிட்டேன், அப்படி மத்தவங்களும் செய்யாதீங்க. ஏன்னா பேஷண்ட்ஸ்னோட ஒரு உயிர் வந்து ரொம்ப எவ்வளோ, அதாவது ரொம்ப வேல்யூபிள். அது நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம விளையாடக்கூடாது. தெரியாம வந்து வைத்தியம் பண்றவங்களும் இருக்காங்க, தெரிஞ்சே இல்ல நம்ம சிஸ்டம் பாத்துக்கலாம் அப்படின்றவங்களும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி சூடியோ ஆரஞ்சு அப்பியரன்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சிஸ்டம்னோட ஹெல்ப்பை நீங்க டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. 2 சிஸ்டம் கம்பைன் பண்ணி அந்த பேஷண்ட்டை 100% அவங்கள நார்மல்சி கொண்டு வர முடியும். ஸோ இந்த பேடட் பிரேசியஸ் பத்தின தேவையில்லாத பயம் எல்லாம் உங்களுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பர்சனலா கேட்டா ஃபுல்லி கவர்ட் பிரேசியஸ் தச்சு போட்டுக்கோங்க. இது வந்து சூப்பரா இருக்கும். அதையும் நைட் டைம் வந்து நீங்க
போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தா ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறத கட் பண்ணிடுங்க. எடுக்காதீங்க. நிறைய ஹார்மோனல் பில்ஸ், ரிப்பீட்டட் ஹார்மோனல் பில்ஸ், லாங் டைம் யூசேஜ், இது வந்து மார்பக புற்றுநோய்க்கு ஒரு கேன்சரா இருக்கு. ஓகேங்களா? சும்மா கவுந்து படுக்கிறது, பேடர் பிரேசிஸ்லாம் பெரிய ரீசன் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கார்சினோஜன்ஸ் எடுக்கிறது, உணவு முறைகளே நிறைய வெறுத்தது, நிறைய பொரிச்சது, இந்த அவுட் சைட் ஃபுட்டு நிறைய எடுக்கிறது, இந்த முக்கியமா வந்து பாருங்க, இந்த ஃப்ரைட் ரைஸ், அந்த டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ஆரோக்கியமான உணவு முறை அப்படின்றது வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான், வீட்டில் செய்யற சாப்பாடு தான். பழைய சாதமே இருந்தா கூட, தயிர் சாதமே இருந்தா கூட வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பெரிய பெரிய நோய்கள் வர்றதுல இருந்து நீங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிட முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.